வணக்கங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ராஜேஸ்வரி. லாஸ்ட் வீடியோல கார்கோல வந்து திங்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு ஷிப் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோல வந்து வீட்டில் இருக்கிற பாதி பொருட்களை கார்கோல அனுப்பிட்டோங்க. மீதி இருக்கிற பொருள் எல்லாம் வந்து நாங்க பேக் பண்ணி செக்இன்ல எடுத்துட்டு போறோம். அதுக்கு முன்னாடி நல்ல கிளாத்ஸா இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து நாங்க டொனேட் பண்றதுக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேங்க. குழந்தையோடது, என்னோடது, என் ஹஸ்பண்டோடது, எல்லாருடையதும் இதுல இருக்குங்க. டொனேஷன் பாக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு இங்க தனியா இருக்கு. அதுல வந்து கிளாத்ஸ் எல்லாம் கொண்டு போய் போட்டோம்னா வேணுங்கிறவங்க வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனாலதான் வந்து இதை நான் தனியா செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த திங்ஸை வந்து நான் டொனேஷன் பாக்ஸ்ல வந்து போட போறேங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து எப்படி பேக் பண்ண போறேன் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல வந்து நல்ல நல்ல ஃப்ராக்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த ஃப்ராக் எல்லாம் வந்து குழந்தை வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் அயன் பண்ணி தான் வந்து எல்லாமே வச்சிருக்கேங்க. மோஸ்ட்லி இதை வந்து அப்படியே அந்த பாக்ஸ்ல வந்து போட்டுட்டோம்னா தேவைப்படுறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னுட்டு நாங்க நம்புறோம். அப்புறம் இங்க வாஷ்ரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருந்துச்சு. தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்து பேக் பண்ணிட்டு மிச்ச திங்ஸ் எல்லாம் வந்து நாங்க இங்க வந்து கார்பேஜ் ரூம் இருக்குங்க. கார்பேஜ் ரூம் கிட்ட வந்து நம்ம வச்சிட்டோம்னா தேவையானவங்க வந்து அதை எடுத்துப்பாங்க. அப்புறம் கிளீன் பண்றவங்க வந்து தேவையில்லாததை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அதனால நாங்க இங்க எல்லாமே வந்து கிளீன் பண்ணிட்டு அது எல்லாமே வந்து கார்பேஜ் ரூம் கிட்ட வந்து வச்சிட்டோம். ஃபிளைட்டுக்கு வந்து ரொம்ப லேட் ஆனதுனால நான் ஒரு சில கிளிப்ஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. இது வந்து ஒரு 2 days தான் டைம் இருந்தது. இது வந்து ஃபிளைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாள் வந்து எனக்கு இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டி இருந்தது. ஃபுல்லா வந்து ஷூட் பண்ண முடியல. எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பா பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாங்க எப்படி இங்க துபாயில இருந்து கிளம்பணும், பேக் பண்ணி நாங்க இந்தியா போய் சேர்ந்தோம், அங்க எப்படி பால் காய்ச்சணும், அங்க எங்க ஸ்டே பண்ணியிருந்தோம், எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்துட்டே இருக்குங்க. கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட பொண்ணு வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. சின்ன பொண்ணு வந்து அவங்க ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க வந்து மைல்டு ஆட்டிசம் குழந்தை அப்படிங்கறனால அவங்க வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும் அந்த மாதிரி தான் இருந்தது. அவங்க எங்களை தொந்தரவும் பண்ணல. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபுட்டு கொடுத்தோ இல்லை ப்ளே பண்றதுக்கு திங்ஸ் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். எங்க பாப்பா வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பாப்பா வந்து எல்லா திங்ஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்றதுக்காக எல்லா திங்ஸும் கொண்டு போய் அவுட் சைட்ல வச்சிட்டு இருந்தாங்க. வாஷ்ரூம் எல்லாம் வந்து நாங்க கிளீன் பண்ணோம். அப்புறம் கிச்சனும் வந்து எல்லா திங்ஸும் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணோம். துபாயில பாத்தீங்கன்னா ஜெர்மன் காக்ரோச் இருக்குங்களா, குட்டி குட்டி காக்ரோச்சஸ் வந்து நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து நாங்க கிளீன் பண்ணணும். இந்த லிக்விட் ஸ்ப்ரே பண்ணாங்க. லிக்விட் ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா பயங்கர நெடியா இருக்கும். 1 month முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. ஸோ வந்து காக்ரோச்சஸ் எல்லாம் கம்மியா தான் இருந்தது. ஸோ நாங்களும் வந்து நீட்டா நாங்கள் தனியாக செப்பரேட்டாக காக்ரோச் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து அது எல்லாமே எல்லா பாக்ஸ்லையுமே அடிச்சு விட்டு ஸோ அப்படிதான் வந்து நாங்கள் பேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாமே பரவாயில்ல, செட்டில்டாக இருக்கு. காக்ரோச்சஸ் எல்லாம் எதுவும் கண்ணில் பார்க்கல. இதெல்லாம் வந்து நாங்கள் பேக் பண்ணிட்டு 150 kg வந்து செக்இன்ல எடுத்துட்டு போகலாங்க. 4 பேர் வந்து ட்ராவல் பண்ணுறோம். அதனால நாங்கள் 150 kg எடுத்துகிட்டு போகிறோம். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளைட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். எல்லா ரேக்லயும் வந்து நல்லா நீட்டா கிளீன் பண்ணிட்டோம். நாங்களே வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணணுங்க. என்னோட ஹஸ்பண்ட் பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டாருங்க. ஸோ பலப்பலான்னு இருந்தது. கிச்சன் கபோர்ட்ல இருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த திங்ஸ் எல்லாமே வந்து கவர்ல வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. எலக்ட்ரிக் பர்னருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ட்ரால ஸ்பூன், ஸ்பேச்சுலாஸ் எல்லாம் வச்சிருந்தேங்க. ஸோ எது தேவைப்படாது, இங்கே என்ன கொடுத்தாங்க எல்லாத்தையும் வந்து செப்பரேட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ட்ராயர்ஸ் எல்லாமே கூட வந்து நான் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். காக்ரோச் ஸ்ப்ரே வந்து 1 month முன்னாடியே வந்து ஸ்ப்ரே பண்ணதுனால அப்பப்போ வந்து நான் இந்த மாதிரி ரேக்கெல்லாம் கிளீன் பண்ணிடுவேன். ஸோ அதெல்லாம் மறுபடியும் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு போனாதான் நீட்டா இருக்கும். அதனால நமக்கு என்ன தேவை, நம்ம ஊருக்கு பேக் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன். ஹஸ்பண்டும் வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாரு. கிச்சன்ல ஃபுல்லா வந்து நாங்க 2 பேர் சேர்ந்து கிளீன் பண்ணுவோம் தான் சீக்கிரம் எங்கனால முடிக்கவே முடிஞ்சது ஒர்க் எல்லாமே. கிச்சன் ஃபுல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாக்ஸ்ல வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் இப்போ நான் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாமே வந்து பீஸாக்காக யூஸ் பண்ற அந்த ஹெர்ப்ஸ், அந்த ஹெர்பெல்லாம் வந்து ஃபுல் பாட்டில் இருந்ததுனால அதை அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேன். தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நாங்க இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து ஃபில் பண்ணணுங்க. 8 dirhamக்கு டே டு டேல தான் இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த பாக்ஸ்ல வந்து நல்லா நிறைய ஃபில் பண்ண முடிஞ்சது. அப்படியே மாத்தி மாத்தி எப்படி வைக்கலாம் அப்படின்னுட்டு யோசிச்சு ஒரு பொருளா வந்து பேக் பண்ணிட்டு இருந்தேன். துபாயில வந்து ஏர் ஃப்ரையர் வாங்கியிருந்தோங்க. ஃபர்ஸ்ட்
டைம் வந்து ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கோம். இனிமே வந்து கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறனால இங்கேயே ஏர் ஃப்ரையர் வாங்கிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோங்க. இந்த பாக்ஸ்ல சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஏர் ஃப்ரையர் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் சாக்லேட்ஸை வச்சு பார்த்தேன். கரெக்டா இருந்தது இந்த ஒரு பாக்ஸ் கலவா. இதே மாதிரி எல்லா பாக்ஸுமே வந்து பேக் பண்ணியிருக்கேங்க. இன்னைக்கு வீடியோல நான் எப்படி பேக் பண்ணேன், என்னவெல்லாம் பேக் பண்ணேன் அப்படிங்கறது வந்து நீங்களும் பார்த்திருப்பீங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பாக்குறீங்கன்னா நான் ராஜேஸ்வரி. நம்ம யூடியூப் சேனல்லையும் ராஜேஸ்வரி டைம்ஸுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.